அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஒரு துறவி கடவுளிடம் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டும்படி கேட்டார். ஆகவே அவரை அழைத்து செல்ல கடவுள் ஒரு தேவதையை அனுப்பினார். அந்த தேவதையும் அந்த துறவியை முதலில் நரகத்திற்கு அழைத்து சென்றது. அங்கே எல்லா விதமான சுவையான உணவுகளுடன் ஒரு பெரிய மேஜையை சுற்றி ஆண்களும் பெண்களும் அமர்ந்திருப்பதை பார்த்தார் அந்த துறவி. ஆனால் அவர்கள் யாரும் சாப்பிடவில்லை. அவர்கள் அனைவரும் சோகமாகவும் முணுமுணுத்துக் கொண்டும் இருந்தனர். துறவி அவர்களில் ஒருவனிடம், நீங்கள் ஏன் சாப்பிட முடியவில்லை என்று கேட்டார். அவன் தன் கையை அவருக்கு காட்டினான். 4 அடி நீளமுள்ள ஒரு நீண்ட கரண்டி அவனுடைய கைகளிலே கட்டப்பட்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் அவன் சாப்பிட முயற்சித்த போது அவனால் வாய்க்கு அருகே கொண்டு வர முடியவில்லை. எனவே உணவு தரையில் கொட்டி வீணானது. என்ன பரிதாபம் என்றார் அந்த துறவி. பின்னர் தேவதை அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றது. அங்கே நரகத்தில் இருப்பதைப் போலவே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அமைப்பை கண்டு ஆச்சரியப்பட்டார் அந்த துறவி. ஆண்களும் பெண்களும் ஒரு பெரிய மேஜையை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அனைத்து வகையான சுவையான உணவுகளும் மேஜையில் வைக்கப்பட்டிருந்தன. 4 அடி கரண்டியும் ஒவ்வொருவரது கைகளிலே கட்டப்பட்டிருந்தது. ஆனால் நரகத்தில் போல் அல்லாமல் இங்கு உள்ளவர்கள் மகிழ்ச்சியாகவும் சிரித்தபடியும் உணவு உட்கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவரிடம், இந்த நிலையில் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த துறவி. அந்த மனிதரும், இதோ நாங்கள் ஒருவருக்கொருவர் உணவூட்டிக் கொள்ளுகிறோம், பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம். பகிர்தல் தான் சொர்க்க வாழ்வுக்கு இட்டு செல்லும். யாருக்காவது நாம் நன்மை செய்தால் அது நமக்கே நாம் செய்து கொள்ளும் நன்மையாகும். நாம் அடுத்தவருக்கு எதை கொடுக்கிறோமோ அதையே கடவுள் வட்டியும் முதலுமாக நமக்கு திருப்பி தருகிறார். அது அன்பானாலும் சரி, துரோகமானாலும் சரி.